திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய கோரிய மனு மீது தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் மற்றும் டிஜிபி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவார்கள் என்பதால் நெரிசலை சமாளிக்கவும் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் போதுமான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என கோரி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் முறைப்படுத்தவும் போதுமான காவல்துறையினரை பணியில் அமர்த்த வேண்டும், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கூட்டத்தை கண்காணிக்க வேண்டும், வாகனங்களை முறைப்படுத்த வேண்டும், வாகன நிறுத்தங்களுக்கு போதுமான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும், மருத்துவ வசதிகள் மற்றும் தற்காலிக முகாம்கள் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே போல கிரிவல பாதையில் போலி சாமியார்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் அனுமதிக்கக்கூடாது என்றும் கடைகள் அமைக்க அனுமதிக்க கூடாது என்றும் மனுவில் கோரியிருக்கிறார். மேலும் கோவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பி பாலாஜி முன்பாக விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணை கேட்டுக்கொண்ட நீதிபதி மனு தொடர்பாக தமிழக அரசு, திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம், காவல்துறை ஆகியோர் நவம்பர் 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.